அம்மா, நாளைக்கு பொட்டு எடுக்க போறதுக்கு முடிவு எடுத்திருக்கோம். அதை பொண்ணு வீட்டுல சொன்னீங்களா இல்லையா? ஏன் இப்படி கேட்க? அதெல்லாம் சொல்லியிருப்பான். ரகு கிட்ட சொல்லி சொன்னோம்ல. அவன் ஃபோன் பேசிக்கிட்டு தானே இருக்கான் அந்த பிள்ளை கிட்ட. அதெல்லாம் அப்பவுமே பேசியிருப்பான். ஆ, சரி சரி. நானும் முருகன் கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து பத்திரிக்கையை பத்தி எல்லா விஷயத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, பத்திரிக்கையில என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருமா. சரியா? அப்ப எல்லாத்தையும் கூட இருந்து எல்லாத்தையும் கரெக்டா நடக்குதானே மட்டும் எடுப்பு வேலையை மட்டும் பாரு. சரியா? அங்க நீயும் கல்யாண வேலையை அலையாத. இவங்க 2 பேரும் இன்னுமா வரல? எங்கதான் போனாங்க 2 பேரும்? எங்க போனாங்கன்னு தான் ஒன்னும் புரியலையா? வரட்டும் கேப்போம். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு சேலை எடுக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாயில எடுப்போம்? அங்க போனாதான் தெரியும் எப்படி எல்லாம் சேல அந்த பிள்ளை எடுக்கு என்ன கணக்குன்னு சொல்லி. இப்பவே முடிவெடுத்தா அந்த அதுக்கேத்த மாதிரிலாம் நடக்காது. புரியுதா? சரிம்மா. பொண்ணுக்கு ஒரு 1,00,000க்கு எடுத்தா போதுமா சேலைக்கு? தெரியலையா அந்த பிள்ளை எப்படி ஆசைப்பட்டு எடுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி. பாத்தியாமா, 1,00,000க்கு அந்த ஒண்ணும் இல்லாதவளுக்கு சேலை எடுக்கணுமா? இந்த மனுஷன் எப்படி குதிக்காரு பாருமா. ஒரு 10,000 20,000க்கு எடுத்து கொடுத்த காணாத அவளுக்கு. சரி விடு, அமைதியா இரு. இங்க பாருடி, இந்த கல்யாணத்தோட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. சிரிச்சா மாதிரி முகத்தை வச்சுக்கோ, புரியுதா? யாம இப்படி சொல்றா? ஏன் அப்படின்னு பேரவு சொல்றேன், சரியா? இப்ப அமைதியா அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு சரி சரின்னு கேட்டுக்கோ. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கோடி, சொல்றத கேட்டுக்கோ, புரியுதா? வாங்க 2 பேரும். என்ன 2 பேரும் அங்கனே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரகு கூட ஒன்னா தானே போனீங்க 2 பேரும், வேற எங்க போயிட்டு வரீங்க? கல்யாண நாள் வரை கிட்ட நெருங்கிட்டு சீக்கிரமா கல்யாண நாள் வச்சுக்கலாம்னு பொண்ணு வீட்டுல சொல்லியிருக்காங்க. அப்ப அதை சொல்ல வேண்டாமா நீங்க? இல்ல மாப்பிள்ள, அது வந்து கொஞ்சம் பக்கத்துல காய்கறி எல்லாம் வாங்க வேண்டியது இருந்து, அதான் நாங்க போயிட்டு பாத்துட்டு வந்தோம். காய்கறி வாங்க போனீங்களா? காய்கறி வாங்க தான் வேலைக்காரங்களா இருக்காங்களா வீட்டுல, அவங்க பாத்துப்பாங்களே. எங்க போயிட்டு வந்தீங்க 2 பேரும்? கேட்டதுக்கு உங்க 2 பேர் வாயில இருந்து உண்மை வரவே வராது, அப்படித்தானே? இல்ல சமந்தி, கொஞ்சம் வெளிய வேலையா இருந்துச்சு, அதான் போயிருந்தோம். அப்படி காய்கறி கொஞ்சம் பாத்துட்டு வருமே, கல்யாணம் நல்லா பக்கத்துல தானே வந்துட்டு எப்படி ரேட் எல்லாம் இருக்கு என்ன ஏதுன்னு போயிட்டு வந்தோம். இது ஒரு குத்தமா போயிட்டா? ஏன் தாச்சாயினி ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு? ஏங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த அணு வீட்டுல ஒரு பையன் வந்து தகராறு பண்ணிருக்காங்க. அவன் பேரு கூட கார்த்தின்னு நினைக்கேன். சரியா எனக்கு தெரியல அந்த பேர் கூட எனக்கு. ஆமா, அந்த பிள்ளைய லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய தான் கட்டுவேன், கட்டினா அவளை மட்டும் தான் கட்டுவேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆச்சு. ரகு எதனா சொன்னானா உங்ககிட்ட? ஏன் சொன்னானா இல்லையான்னு தெரிஞ்ச பெரிய சண்டையாக்கலான்னு பாக்குறியம்மா? ஏத்தே, இங்க பாருங்க தே, நான் மனசு திருந்திதான் இருக்கேன். எங்க அம்மா இப்பதான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, நான் மனசு திருந்திட்டேன். இது என்ன புதுசா இருக்கு? ஏங்க நீங்களும் என்ன நம்ப மாட்டீங்க? என்ன தாச்சாயினி, நான் ஒண்ணு நம்பாம என்னைக்கிட்ட சொல்லு. எனக்கு அதுவே போதுங்க, நீங்க என்ன நம்பினாலே போதும். சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க நீ? அந்த பிள்ளை மேல எந்த தப்பும் இல்ல, ரகு சொன்னான். அதான் நாங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதே தாங்க நானும் சொல்லலான்னு வந்தேன். அந்த பிள்ளையை தன்னால் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நானு. இன்னைக்குதான் சரியா புரிஞ்சிருக்கேன் பாத்துக்கோங்க. அந்த பிள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாங்க. சரி. என்ன சம்மந்தி, என் பொண்ணுக்கு நானே அறிவுரைலாம் சொல்லி இப்ப தான் நல்லபடியா அவளை திருத்தி கொண்டு வந்திருக்கேன். இந்த நேரத்துல பாராட்டலையா கூட பரவாயில்ல, குறை சொல்லக்கூடாதுல்ல. இப்படிலாம் பண்ணா எப்படி? அவளுக்கு அப்போ தப்பா தோணாதா? நீங்க தான் அவளுக்கு நல்லபடியா புத்திமதி எல்லாம் சொல்லணும். நீங்களே இப்படி இப்படின்னு சத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க? ஏற்கனவே இப்படித்தான் நான் நல்லவளா மாறிட்டேன். இனி சமாதானமா போயிருவேன், சாமியாரா போறேன்னு சொல்லிக்கிட்டு யாரோ ஒருத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. மறுநாளே நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சண்டைக்கு என்னானதான் வந்தா. அதான் ஒரு யோசனையா இருக்கு. எதை நம்ப முடியுது இந்த காலத்துல? என்னாலலாம் எதுவுமே நம்ப முடியாதுப்பா. பாருங்க, உங்க அம்மாவை நான் தான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றேன். உங்க அம்மா என்ன நம்பவே மாட்டாங்க. யாமா அவளை கண்டதையும் பேசி அழுக வைக்கிற? கல்யாணம் நெருங்க அவளுக்கும் ரகு தான் பெத்த பிள்ளைன்னு தான் ஞாபகம் வந்திருக்கும். என்ன நம்ம பெத்த பிள்ளையே நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சிருப்பான். அதான் அவன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாமா. போட்டு யாமா அவளை அழுவிக்கா. என்னது அழுவுறாளா? ஒரு சொட்டு கண்ணீர் வந்த மாதிரி இல்ல. ஐயா, சொன்ன உடனே தார தரையில ஊத்துது. தாச்சாயினி, நீ அழுவாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், சரியா? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், அதுவே உனக்கு போதும் தானே? இல்லைங்க, அத்தை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி, கவலைப்படாத, விடு தாச்சாயினி, அம்மா ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. சரி ஐயா, எனக்கு வேலை இருக்கு, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. இந்த டிராமா நல்லா இருக்கு, ஆனா இன்னொரு நாள் கண்டினியூ பண்ண சொல்லு. பாத்தீங்களா மாப்பிள்ள, என் பிள்ளையை என் கண் முன்னாடி எப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லி. நீங்க ஏன் அழுவுறீங்க? அவ அழுகுற ஒரு நியாயம் இருக்கு, நீங்க ஏன் அதை கூட சேர்ந்து அழுவுறீங்க? ஐயோ கடவுளே, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படிலாம் அழுகக்கூடாது, தயவு செஞ்சு அழுகிய நிறுத்துங்க, நான் நம்புறேன் உங்களை. தெரியல மாப்பிள்ள, என் பிள்ளை அழுதவனே எனக்கு தானா அழுக வருது. ஐயம்மா, இது என்ன புது அழுகையா இருக்கு? ப்ளீஸ் நீங்க மட்டும் இனி அழுவாதீங்க. ஏன் மாப்பிள்ள, அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு அழுகிறத பார்த்தா உங்களுக்கு? இல்ல கொஞ்சம் பயமா இருக்காதான். மாப்பிள்ள, என் பிள்ளைக்கு ஆறுதலா இருங்க. என்னது ஆறுதலா இருக்கணுமா? தாச்சாயினி அழுவாத. நீங்க என்ன நம்பவே இல்லை. அப்படிலாம் இல்லம்மா, அழுகாத.
சச்சே நீ என்ன பண்ற? காலை விடு. ஏங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேங்க. இத்தனை நாள் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சரி மன்னிச்சிட்டேன், காலை விடு. நாளைக்கு பட்டு எடுக்க போனோம் சரியா? அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பாரு. ம். ம் சரிங்க. சரிம்மா, அப்போ நான் அந்த கால ஏற்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன் சரியா? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சரிதாங்க. சரிதா சரி, அழுவாத, நான் ரகு கிட்ட சொல்றேன். ஆ எம்மா அங்கதான் இருக்கன்னு தெரியும், உள்ள வா. என்னம்மா நடிக்கா என் பிள்ளை, சும்மா சாவித்திரிய மிஞ்சிருவா. மிஞ்சுறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு இந்த ஆளு காலில எல்லாம் என்ன வில்ல சொன்னா சொல்லு. என் மாமியாருக்கு கொழுப்ப பத்தியாமா என்ன பேச்சு பேசிட்டு போறான்ட்டு. ஒருத்திங்க உட்காந்து மாங்குன்னு அழுதுகிட்டு இருக்கேன். வராத அலைய நானும் அழுவான்னு அழ வச்சுட்டு வர வச்சுக்கிட்டு இருக்கேன். அழுவுறாளே பாவன்னு ஏதாச்சும் கேட்காளா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவ தலையில கல்லு தூக்கி போடுறது கண்டிப்பா நடக்குமா? சரி விட்ரி, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு உன் புருஷன் நம்பிட்டான்ல, அதுவே போதும் சரியா? கல்யாணத்தோட உன் மேல ஏதாச்சும் பிரச்சனை திரும்பிச்சுன்னா இந்த மனுஷனை வச்சு தப்பிச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் இப்படி ஒரு பிளானை போட்டேன். எப்படி? பிளான்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஏதாச்சும் சொதப்புட்டோம் அப்ப இருக்கும் உனக்கு. அடி போடி இவ ஒருத்தி. நானே இந்த வயசான காலத்துல அங்கனையும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து எப்படி சொல்றா பாரு. காலையில இருந்து இங்க தின்னுட்டு போனா 2 இட்லி தான். ஆமா, அங்கன போனாலும் ஒரு காப்பியை கொடுத்து விட்டுட்டாளுங்க. ஏதாச்சும் தருவாளுங்கன்னு பார்த்து ஒன்றும் தரல. அங்க சண்டையை வந்து விரட்டி விட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோன்னு பார்த்தா ஸ்டேஷனுக்கு போயாச்சு. அங்கிருந்து இங்க வரைக்கும் இவ்வளவு நேரம் ஆயிட்டு. வாட்டி ஏதாச்சும் போய் சாப்பிடுவோம். வயிறெல்லாம் நல்லா கப கப கபான்னு எரியுது. சரி வா சாப்பிடுவோம். என்ன காலையில இருந்து ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம எதுவும் வேலை எதுவுமே செய்யலையே. அங்கதான் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து தூங்க தான் செஞ்சோம். ஓய், என்ன பண்றடி? விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஆட பாருங்களேன். நானே செம்ம தலைவலியா இருக்கு, உடம்பெல்லாம் பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். வந்து ஓய்யேன்னு சொல்லிக்கிட்டு எங்கடா போன? எங்கடா போனியா? என்ன வாய் அதிகமா இருக்கு? அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்? எனக்கு எவ்வளவு உடம்பு சரியாம இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சொன்னா உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்ட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுக்கிறதே இல்லை. போ. என் லூசு பொண்டாட்டியே, உன்னை பார்க்காம எங்க போறேன் சொல்லு? அப்ப எங்க போனேன்? இவ்வளவு நேரம் வேலைடி, அதான். வேலைன்னா அப்பயே இப்ப வந்த போ. வேலை கூடிய போய் படுத்து தூங்கி எல்லாமே பண்ணு போ. ஆமா. என்னம்மா பண்ணுது? ஹாஸ்பிட்டல் போமா? உடம்பு சரியில்லையா? ரொம்ப முடியல, டயர்டா இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு. என்ன சாப்பிட்டீங்க மதியம்? ஏதாச்சும் ஒத்துக்கலையா சாப்பிட்ட ஃபுட்டு? எதுவும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. அனு வீட்டுக்கு போனல, பால் தான் குடிச்சேன், வேற எதுவும் குடிக்கல, சாப்பிடவும் செய்யல. ஆமா. ஒருவேளை உடம்பு சரியில்லையா? சரி ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா? வேண்டாம், நாளைக்கு போவோம். ஏன்டி? இன்னைக்கு அனு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தோம்ல, ஏற்கனவே நேரமாச்சு. அனு வெயிட் பண்ணுவாங்கல்ல நம்மளுக்காண்டி. வாங்க அங்க போவோம். பைத்தியம், உடம்பு பார்த்துக்க வேண்டாமா முதல்ல? அனு வீட்டுல என்ன, அனு தனியாவா இருக்கா? அவங்க அம்மா கூட தானே இருக்கா, அதெல்லாம் இருந்துப்பா. சரிதான், அதனால நம்ம இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா. உனக்கு முடியலல்ல? நான் வேணா அனு இங்க ஃபோன் பண்ணி வர சொல்லட்டா? வேண்டாம். சொல்லுறதே கேட்க மாட்டான். ஆ சரி வா, அனு வீட்டுக்கு போவோம். ரகு வேற வரேன்னு சொன்னாங்க, முத்துமாரி பிரியாவும் வரேன்னு சொன்னாங்க. 2 பேரும் ஒரே டைமிங்ல வந்துட்டா. ரகுக்கு ஃபோன் பண்ணுவோமா? அச்சோ ரகு, உங்களை வச்சு என்னால சமாளிக்க முடியல ரகு. ஏன் ரகு இப்படி பண்றீங்க? சோ இவ என்ன இங்க நின்று தனியா பேசிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? அனு அம்மா, நீயா? தூங்க போலையா? தூங்க போகணும்டி. இப்பதான் மாத்திரை கீழே வச்சுட்டேன். சரி அப்படின்னு சொல்லி தண்ணியும் கீழே தானே இருக்கு, அப்படியே மாத்திரையும் தண்ணியும் போட்டுக்கிட்டு ஒரேடியா மேல போய் படுக்கலாமேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நீ என்ன தூங்க வரலையா? கீழே நின்று யாரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? யாராச்சும் வராங்களா என்ன? என்னம்மா மறந்துட்டியா? முத்துமாரியும் பிரியாவும் இன்னைக்கு நைட் இங்க வந்து படுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா மறந்துட்டேனே. ஐயோ, பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையம்மா. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையா? சரி நான் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துக்கிறேன். தோசை மாவு இருக்குல்ல? மாவு இருக்கு. சரி அப்ப நான் பாத்துக்கிறேன். இப்பவுமே தலை வலிக்குமா அம்மைக்கு? அம்மா போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் சரியா? கேட்டா சொல்லு. நீங்க 3 பேரும் பக்கத்து ரூம்ல படுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவங்க 2 பேரும் அந்த ரூம்ல படுக்க சொல்லிட்டு நீ இந்த ரூம்ல படுத்துக்கோ. சரி. சரிம்மா, கதவை நல்லா பூட்டிட்டு வந்து படுக்கணும். சரிம்மா. யாரா இருக்கும்? முத்து மாதிரி பிரியானா குரல் கொடுத்துருப்பாங்க. யாருன்னு தெரியலையே. யாரு? பேய் வந்திருக்கேன். ரகு, நீங்களா? உங்களை யார் வர சொன்னா? முதல்ல உங்களை வர வேண்டாம் தானே சொன்னேன். இன்னும் பிரியாவும் முத்து மாதிரி வரல. தயவு செஞ்சு அப்படியே போயிருங்க ப்ளீஸ். இங்க பாரு, ஒழுங்கு மாதிரியே கதவை திறந்துரு, இல்ல காலிங் பில்லையும் சேர்த்து அழுத்துவேன். இங்க பாருங்க ரகு, என்னை பார்த்துட்டு உடனே கிளம்பிடணும்னு சொல்லிட்டேன். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க கூடாது. ஏன் ரகு இப்படி பண்றீங்க? போங்க.
சரி சரி கதவை தோற, உன்கிட்ட ஒன்று கொடுக்கறதுக்கு தான் வந்தேன், கொடுத்துட்டு உடனே கிளம்பிடுவேன். என்னது? தோற அனு, கையில கொடுத்துட்டு போறேன். இவ்வளோ தூரம் உன்னை தேடி வந்திருக்கேன், வெளியே நிக்க வச்சு பேசுற. வருங்கால புருஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆ, புருஷனா? புருஷன் ஆளு வரல. புருஷனுக்கான வேலை எதையாச்சும் சொல்லுங்க பாக்குறியா? ம், எல்லாமே திருட்டுத்தனம் தான் முக்காவாசி. உள்ள வந்து நான் கொண்டுடுவேன், அப்படி ஓடிடு. அனு 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 ப்ளீஸ் அனு ப்ளீஸ் அனு, இவ்வளோ தூரம் வந்துட்டல. என் செல்ல பொண்டாட்டி ஒரே ஒரு வாட்டி பாத்துக்கிறேனே. காலையில தானே பாத்துட்டு வானீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? அனு பேசுறதுக்குலாம் நேரம் இல்லைன்னு, யாராச்சும் வந்துருவாங்க, ப்ளீஸ் கதவை தர அனு. கதவை திறப்பேன், கொடுத்துட்டு ஒழுங்கா போயிடணும். ஆ, கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்ததை கண்டிப்பா உன் கையில கொடுத்துட்டு தான் போவேன். ம். அனு, ஏன்டி முறைக்கிற? ம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க உன்னை பாக்குறதுக்கு. இப்படி முறைச்சான்னு வச்சுக்கேன், உன் மூஞ்சி நல்லாவே இல்லை. யானும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் அழகா இருக்கும். அப்பதானே நான் கொண்டு வந்து கிஃப்டை உடனே கொடுத்துட்டு போக முடியும். உங்களை சரி கொடுத்துட்டு கிளம்புங்க. ஆ, அவ்வளோ சீக்கிரம்லாம் தர மாட்டேன். நீ சரி, நான் கொடுத்துட்டு கிளம்புறேன். சரி சிரிக்க. ம், கொடுங்க. ஆஹா, இப்படிலாம் இல்லை. யானும் நல்லா அழகா சிரிப்பான், அந்த மாதிரி சிரிச்சாதான் நான் தருவேன். ரகு, உங்க தொல்லை தாங்க முடியல ரகு என்னால. உங்களை எப்படிதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல ரகு. ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடிச்சிருவேன். ஆ, சிரிக்கிறியா இல்லை இங்கே படுக்கவா? இப்ப சாமி, நீ பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆளுதான். சரி போதுமா? இப்ப கொடுங்க. ஆ, சும்மானு தருவாங்களா? ம், சொல்லு. எனக்கு ஏதாச்சும் gift தந்தா தானே தருவேன். ஆளை விடுங்க. ஆமா, சும்மா உங்களுக்கு gift தருவாங்க, என் கிட்ட எல்லாம் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. போங்க, நீங்க கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம், அமைதியா போங்க. அனு போங்கன்னு சொன்னேன். அனு ம். அனு என்ன? அனு, இந்த சைடு திரும்பணும், அப்பதானே அந்த gift தர முடியும். உன் மூஞ்ச பார்த்து. அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போங்க, நீங்க gift தர வேண்டாம். ப்ளீஸ் அனு. போங்க. ரகு, கையெடுங்க ரகு, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. வீட்டுக்கு வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அடி வாங்குவீங்க. ம், ஏன் பொண்டாட்டி நான் பிடிக்கேன், உனக்கு என்ன? பிடிச்சிருக்கிறது என்ன? அப்ப பிடிக்கலையா விட்டுறவா? சார், முதல்ல நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை சொல்லிட்டு போங்க. முத்துமாரியும் பிரியாவும் வந்துருவாங்க. வந்தா வரட்டும், பார்க்கட்டும். ரகு நாயே, எப்பல இங்க வந்த? சரி, நாங்க அப்புறம் வரோம். அச்சோ ரகு, இதான் வாய்ப்புன்ட்டு அப்படி நடிக்காத, வெளியே வா. நீ எவ்வளவு நல்லவனே எனக்கு நல்லாவே தெரியும், வெளியே வாட. நல்லவனே. பிரியா, நான் எவ்வளவு நல்ல பையன் உனக்கே தெரியும். ஆமாடி நல்லவனே, நீ எவ்வளவு நல்லவனு தெரியும், வாடே உள்ள. எப்படி இருக்கீங்க முத்துமாரி, நல்லா இருக்கீங்களா? பிரியா எப்படி இருக்க? இன்னும் பார்த்தே ரொம்ப நாளாச்சு பிரியா. டே 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 நல்லவனே, நீ எப்படிப்பட்டவனு எனக்கு எல்லாமே நல்லா தெரியும்ல. ஓவரா ஆக்ட் பண்ணாத சரியா? ம், அடங்கு டே அடங்கு. இல்ல பிரியா, உண்மையாவே நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அனுதான் வர சொன்னா. அனு, இந்த புண்ணையும் பால் குடிக்குமா நினைச்சேன். ம், சரி சரி ஆகட்டும். வாங்க முத்துமாரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரகு. அணுக்கு துணையா தான் வந்தோம். இங்க அணுக்கு ஆல்ரெடி துணை இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அணு கிட்ட ஒரு gift கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். டேய், உன் கிஃப்ட்ல எனக்கு எல்லாமே தெரியும் சரியா? ம், அடங்கு. இவ ஒருத்தி. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். அச்சு முத்துவாடி இருங்க. பேசலாம் தெரியுமா? ஏன் ஃப்ரீயா இப்பெல்லாம் பண்றீங்க? இன்னும் என்ன மேடம், இவங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம வந்துட்டாங்க. ஓ அப்படியா? சரி அப்புறம்? சரி சரி, ஓவரா ஓட்டாத சரியா? அவளை பாத்துக்கோ. அதனாலதான் அவ சேஃபா இருக்காளான்னு பார்க்க தான் வந்தேன். மத்தபடி நீ நினைக்காமல ஒண்ணும் இல்ல. சரி முத்துமாரி, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். அனு, ஆ, போயிட்டு வரேன். இல்ல இங்கே பாய் விரிச்சு படுத்துறேன். நீ சும்மா இரு. சரி பார்த்து வாங்க, பொறுமையா வண்டி ஓட்டுங்க. சரிங்க மேடம், சரிங்க. சும்மா இரு லூசே. சரி, போயிட்டு வரேன். ம், அரை மணி நேரமா அதே தாண்டா சொல்றேன், போக மாட்டேங்கிய. என்ன முதல்ல விரட்டி விட்டுறணும் அப்படித்தானே? மூஞ்ச பாரு. முத்துமாரி, நாளைக்கு பட்டு எடுக்க போறோம், நீங்களும் பிரியாவும் வந்துருங்க சரிங்களா? அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. சரி ரகு. ம். மேடம், ஐயா எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சரிங்க மேடம்.